கணக்கம்பட்டியாரே போற்றி போற்றி, கணக்கம்பட்டியேனே மூட்டை சித்தரே, இந்த நாயத்தை நீங்களே கிளம்பு. உங்களை நம்பி தானே நான் வந்தேன். பழனியில் வீடு வாங்கினேன். எம்எல்ஏ ஐபி சேர்ந்து மூலியமா கூட்டணி ஓட்டி என் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டாங்க. இப்போ வீட்டு இருக்க சாமான் சட்டி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்களே. இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. நானும் எம்எல்ஏட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், இங்கே முதலமைச்சர்கிட்டையும் கேட்டு பார்த்தேன், கலெக்டர்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்கார என் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டேன். ஆட்டுக்குட்டி செத்து போச்சுன்னு சிங்காரமுத்து, விமலா, கார்த்தி திருடர்னு நாங்களும் சொல்லியாச்சு. போலீஸும் கேட்க மாட்டேங்காங்க, கலெக்டரும் கேட்க மாட்டேங்காங்க. ஆடு செத்து போச்சுன்னு சொல்லி எங்களை துன்படுத்தி 8,80,000 வாங்கிட்டாங்க. கேட்டால் எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்களே. எங்களை அடித்து துன்படுத்துறாங்களே போலீஸ்காரங்க. இதை யாருமே கேட்க மாட்டேங்கிங்களா? விஜயன், மணிமாறன், ரைட்டர் செல்வகுமார், பழனியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரும் எங்களை துன்படுத்துறாங்க. போலீஸ்காரை ஒரு பக்கம், திருடை ஒரு பக்கம் எங்களை அடித்து துன்படுத்தி தான் எங்களோட கையெழுத்து வாங்குறாங்க. ஆட்டுக்குட்டி செத்து போச்சுன்னு. பக்கத்து வீட்டுக்காரை ஆட்டுக்குட்டி செத்ததுக்கு நாங்கள் எதுக்குங்க 8,50,000 கொடுக்கணும்? எங்களை ஏன் எங்களை துன்படுத்துறாங்க? எந்த போலீஸ்காரங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. 3 பேர் சிங்காரமுத்து, கார்த்தி, விமலா திருடர்கள். 3 போலீஸ்காரங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் போகிறாங்க. இன்னும் எத்தனை ஆட்டுக்குட்டி செத்ததுக்கு 8,50,000 எங்களை அடித்து துன்படுத்தி வாங்குறாங்க. பேர் விஜயன், ரைட்டர் பேர் செல்வகுமாரன், இன்ஸ்பெக்டர் பேர் மணிமேகரன். யாருமே எங்களுக்கு இந்த நியாயத்தை கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கலெக்டர்கிட்டையும் போயாச்சு, முதலமைச்சர்கிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துட்டு, யார் ஐபி செஞ்சுக்கிட்டையும் நாங்கள் கேட்டோம். அவர் மூலியம் விஜயன், மணிமேகரன், ரைட்டர் செல்வகுமாரன், இவங்க 3 பேர் சேர்ந்து தாங்க இந்த அடின்னு அடிச்சு எங்களை துன்படுத்தி தாங்க கையெழுத்து வாங்கினாங்க. இதெல்லாம் யாருமே இந்த நியாயத்தை கேட்க மாட்டேங்கிறாங்களே. கடவுளையா, அண்ணாமலையாரே, கணக்கம்பட்டியாரே, நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க. எனக்கு எந்த போலீஸும் கேட்க மாட்டேங்க, எம்எல்ஏவும் கேட்க மாட்டேங்காங்க, முதலமைச்சர் கூட கேட்க மாட்டேங்காங்களே. இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. கடவுளே, கடாய உங்களுக்கு நான் உங்கள் வீட்டு பிள்ளையா இருந்து இந்த உதவி கேட்குறேன். யாராவது என்ன கண்ணீருக்கு உதவி செய்யுங்க. யாருனாலும் சரி. இந்த திருட்டு பையில நாங்கள் காட்டி கொடுத்தோம் 30 பவுன். இன்னைக்கு என்னாச்சுங்க வேலை? திருட்டு பைய கூட சேர்ந்து போலீஸ்காரங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்காங்க. எனக்கு யாருமே கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம், 2 வருஷம் வாடகை எல்லாமே கொள்ளையடிச்சுக்கிட்டாங்க. கேட்டால் நான் திமுகவில் இருக்கீங்க, எனக்கு எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குங்க. யாருமே இதை கேட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கணக்கம்பட்டியார் இந்த நியாயத்தை நீயே கேளு. ஒன்றே நம்பி தான் நான் அந்த பக்கம் வீடு வாங்கினேன், எல்லாம் செஞ்சேன். இப்படி கொள்ளையடிச்சுட்டு போயிருக்காங்க 3 பேர் சிங்கம். இவங்க 3 பேர்த்தையும் நீயே நியாயத்தை கேட்டு கொடுங்க. ஜனங்களே, உங்களுக்காக நான் கேட்டுக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் கேட்குறேன். எனக்கு நீதி நியாயத்தை வழங்குங்க. நீதி நியாயத்தை எனக்கு வாங்கி கொடுங்க. இதை நான் முதலமைச்சர்கிட்டையும் மனு கொடுத்துட்டேன், கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துட்டேன். எல்லா பக்கமும் நான் மோதி பார்த்துட்டேன். போலீஸ் அவனுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குது. இன்ஸ்பெக்டர் மணிமேகரன், விஜயன், ரைட்டரு செல்வகுமார், நீ எங்கே வானா இங்கே வாமா, அவனே நாங்கள் என்ன செய்யற மாதிரிலாம் சொல்லி எங்களை என் வீட்டில் கொள்ளையடிச்சிட்டாங்க. சிங்காரமுத்து, விமலா, கார்த்தி. கேட்டால் எம்எல்ஏ இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இந்த நியாயத்தை யாருமே கேட்டு கொடுக்க மாட்டேங்க. கலெக்டர்கிட்டையும் போய் பார்த்துட்டு, கலெக்டர்கிட்டையும் 4 வாட்டி நான் மனு கொடுத்துட்டேன். எம்எல்ஏ சொல்லி தான் இதெல்லாம் செய்கிறோன்னு அவன் சொல்கிறேன். எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குங்க. நான் கேட்டால் செந்தில், ஐபி செந்தில், அமைச்சர் மகன், அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு சொன்னான். திருட்டு போய் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க திருடன்னு சொன்னால் போலீஸ்காரங்க எங்களை அடிக்காங்க. ஆட்டுக்குட்டி செத்து போச்சுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கார வீட்டில் ஆட்டுக்குட்டி செத்ததுக்கு எங்கள் வீட்டில் எங்களை துன்படுத்தணும். போலீஸ்காரங்க 3 பேர் சேர்ந்து இன்னும் எத்தனை போலீஸ்காரங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பழனியில் இவ்வளோ மோசமாக தான் நடக்கிறாங்க போலீஸ்காரங்க. இதை யாருமே கேட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. கணக்கம்பட்டியாரே, நீயே கேளு சாமி. ஒன்று நாங்கள் முதலமைச்சர்கிட்ட எத்தனை வாட்டி தான் மனு கொடுக்கணும், முதலமைச்சரும் கேட்க மாட்டேங்கிறாரு. யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. பிள்ளைங்க ஒரு பக்கம் என்னைய தொந்தரவு பண்ணுதுங்க. அவங்க என்னன்னா ஆயக்குடியில் ஒருத்தர் இருக்கான், எடுவட்டவைய நரவழி கொண்டு விடணும். சொத்தை கேட்டோம்னா என் பிள்ளைய 2மே எனக்கு சரியில்லை. நான் கோயில் குளமாக சாப்பிட்டுக்கு இருக்கேன். கஞ்சா அடிக்கவும் குடிக்கவும் என்னை தொந்தரவு பண்ணுறாங்க. சொத்து கேட்டால் என்னை அடிக்கிறாங்க, கொல்ல வராங்க. நான் கோயிலாக தெரிஞ்சுதான் சாப்பிட்டுக்கு இருக்கேன். கத்தி எடுத்து குத்துவியோ அப்பயே வெட்டுவீங்க. இங்கே இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. நான் கணக்கம்பட்டியாரே கேட்டுட்டு இருக்கேன். கணக்கம்பட்டி சாமி, நீ தான் கேட்கணும் இந்த நியாயத்தை. கணக்கம்பட்டியாரே, நீயே கேளு.